நம்ம வந்துங்க சுதீஷ் இப்ப எம்பியா இருக்கிறதுனால தினம்தோறும் பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி நம்ம உள்துறை அமைச்சர், அது மட்டும் கிடையாது எல்லா கேபினெட் அமைச்சர்களிடம் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை, உதவிகளை தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அந்த வகையிலே நீட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், அதே போல காவேரி தண்ணி கண்டிப்பாக வேண்டும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ரயில்வே ஸ்கீம் ஆகட்டும், ஒரு ஏர்போர்ட் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், வேலை வாய்ப்பு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காக என்னெல்லாம் அந்தந்த கேபினெட் அமைச்சர்கள் கிட்ட போய் சந்திச்சு மனு கொடுக்க முடியுமோ தொடர்ந்து ஒரு எம்பியாக அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த மக்களின் விருப்பமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள், எங்களுடைய தொண்டர்கள் விருப்பமாக, மக்களின் விருப்பமாக கேப்டனுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் அப்படின்றது. அந்த பாரத ரத்னாவை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களை சந்தித்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அதற்கு ஆவணம் செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. அது வரும்போது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இல்லைங்க, ஒரு விஷயம் நாங்க ரொம்ப கிளியருங்க. எப்பவுமே தலைவர் இருந்த காலத்துல இருந்து இங்க எந்த திட்டங்கள் வந்தாலும் அது மக்களுக்கான திட்டம் தான். அந்த மக்கள் அதை விரும்பும் பட்சத்தில் அந்த திட்டம் வந்தாதான் அது சக்சஸ் ஆகும். நம்ம வம்பா எதுவுமே புகுத்த முடியாது இங்க. அதனால பரந்தூர் விளைநிலங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஏரியா. நிச்சயமாக அது ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு, அங்கு வாழும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் இருந்தால் அதை தேமுதிக வரவேற்கும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டமாக இருந்த வரவேற்போம். இல்லைன்னா நிச்சயமாக அது தேவையில்லை என்றால் தேமுதிக அதுக்கு துணை நிற்காது. இன்னைக்கு திமுக வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்ப நான் ஒரு 2-3 மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேங்க. அதனால அவங்க கட்சி சார்பா அவங்க அது ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்கீம் வந்தா அதனால மக்களுக்கும் அங்க வாழ்பவர்களுக்கும் அதனால பெனிஃபிட் இருக்கான்றதான் நம்ம பார்ப்போம். அது உண்மையிலேயே மிகப்பெரிய விளைநிலங்களாக இருக்கு, உறுதியாக அதனால் விவசாயிகளும் மக்களும் பாதிப்பாங்கன்னா நிச்சயம் தேமுதிக அதுக்கு துணை நிற்காதுங்க. பரவாயில்ல, இது எந்த ஒரு திட்டம் வரும்போதும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த எதிர்ப்பை மீறி மக்களுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நல்லதுன்னா அந்த நேரத்தில் நாங்கள் தேமுதிக அதை பத்தி சொல்றோம். யாராக இருந்தாலும் ஒருமையாக பேசுகின்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மனிதர்கள் தான். அதுவும் நம் ஜனநாயக நாட்டில் வாழ்றோம். அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அந்த வகையில அந்த உரிமையை யார் பறித்தாலும் அது கட்டாயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது முதல்வராக இருக்கட்டும், சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கட்டும், ஒருமையில் பேசுவதோ, அவங்க மனசு புண்படுத்தும்படி பேசுவதோ யாராக இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது என்னைக்குமே தேமுதிக அந்த நாங்க என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். அது தவறு.